செருப்போட்டுன்னு உள்ளே வந்து நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய விசுவாசிகள் வந்து செருப்போட்டுன்னு வந்து உள்ளே உட்காந்துன்னு ஆராதிக்கிறாங்க. அது தப்பாக கரெக்டுங்களா? இதுவே 1000-2000 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், செருப்பு எல்லாருமே கட்டிட்டு வராங்கன்னு வச்சுங்க, அந்த செருப்பு தேர்றதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். கரெக்டு தான் நான் சொல்கிறது, இயல்பான விஷயம் தானே அது. ஒரு சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000-2000 பேர்லாம் வராங்க, 3000 பேர் கூட ஒரே ஆராதனையில் கூடுறாங்க. எல்லாருமே கைட்டு வந்துடுறாங்கன்னா வச்சுங்களேன், அந்த செருப்பு தேர்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிடும், ஆராதனை ஒரு 2 மணி நேரம்னா செருப்பு தேர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகிடும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசையை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது, அவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருக்கு வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறாரு? ஒரு முட்செடி நடுவில் அங்கே அக்கினி எரியுது. ஆனால் செடினா அவளை கருகி போகவே இல்லை, பொசிஞ்சு கருகி போகவே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, நீ இருக்கிறது பரிசுத்தமான இடம், உன்னுடைய காலனியை உன் செருப்பை நீ கைட்டு ஓரமாக வச்சிரு. அவர் என்ன பண்ணுறாரு, கைட்டு வச்சிடறாரு பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த இளையகுமாரன் தூரமாக போயிடுவான். இளையகுமாரன் தூரமாக போயிடுவான். தூரமாக போன இளையகுமாரன் மீண்டுமாக வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அப்பா என்ன பண்ணுறாரு, என் மகன் தூரமாக போயிட்டான், மறிச்சிட்டான்னு நினச்சேன், ஆனால் இப்பொழுது உயிரோடு வந்துட்டான், இவனுக்காக நம்ம பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம், பெரிய கன்றுக்குட்டி அடிப்போம், பெரிய பிரியாணி செய்வோம், நல்ல விருந்து கொடுப்போம், அவனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போடுங்க, நல்ல ஒரு மோதிரத்தை போடுங்க, நல்ல ஒரு பாதரட்சியை போடுங்கள் என்று அப்பா அங்கே சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்த மோசே அவர் ஊழியக்காரரு, வேலைக்காரரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டுடைய சொந்த பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். வெற்றிவிராமல் சொல்றீங்க. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடிக்கு சொல்லுவார், என் பிதாவே. பழைய ஏற்பாட்டில் தேவனை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, எங்கள் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்க அப்பாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை வேலைக்காரனா கர்த்தர் பார்க்கவில்லை, அவருடைய சொந்த பிள்ளையாக கர்த்தர் பார்க்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, ஏசப்பாவும் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப 24 மணி நேரம் என்ன போடக்கூடாது, செருப்பே போடக்கூடாது. எதுக்காக நம்ம கைட்டி சொல்றோம், நம்ம கொஞ்சம் பேராக இருக்கிறோம், நிறைய பேர் டஸ்ட்லாம் உள்ளே வரக்கூடாது. நம்ம கொஞ்சம் பேராக இருக்கும்போது போட்டு கழட்டி வச்சுட்டு வரோம் செருப்புலாம். ஆனால் 1000-2000 பேர் வரும்பொழுது உள்ள நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செருப்பு போட்டு வரீங்க. அது தப்பு கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சொந்த பிள்ளையாக கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்கள் நானும் வேலைக்காரர்கள் கிடையாது, வேலைக்காரர்கள் கிடையாது, ஆண்டவரும் நானும் தூரமானவர்கள் கிடையாது. நான் அவருக்குள்ளாகவும் அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், நானும் அவர் ஒன்றாகவே இருக்கிறோம்.